ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ் தான் சொல்லலான்ட்டு இருக்கேன். நிறைய பேத்துக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு பொருள் இருக்கிறத வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். இல்லாதது ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மிளகா காம்பு கிள்ளிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதே போல் கருவேப்பிலை நல்லா கழுகி அலசி ஃபேனில் காய வச்சு இந்தமாதிரி கவரில் போட்டு வச்சுருங்க. முட்டை பார்த்திங்கன்னா கூர்மையான பாகத்தை கீழேயும் பெரிய பாகத்தை மேலேயும் வச்சுருங்க. அதே போல் வெண்டைக்காய் கழுவக்கூடாது. கழுகாமல் இப்படி ஒரு கவரில் போட்டு தனியாக வச்சுடுங்க. கொஞ்ச நாள் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் இப்போது நிறைய வாங்கலை, இருக்கிற செலவு வச்சு பண்ணியிருக்கேன். அதே போல் வெங்காயமெல்லாம் கீழ் ட்ரேயில் போட்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் தனியாக கீழ் ட்ரேயில் போட்டுருங்க. அதே போல் இந்த பிளாஸ்டிக்கில் கேப்சிகம் கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்படி தனியாக சுருட்டி மிக்ஸ் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கோம். அதே போல் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாகம் இருக்கும் இல்லைங்களா, இதில் எண்ணெய் போட்டுட்டு இப்படி கவுத்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. இப்போ பண்ணலை, அந்த மாதிரி வைக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு ஃப்ரீ டைமில் இருக்கும் போது உரித்து அது கூட உப்பும் எண்ணெயும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கெட்டு போகாது. பாருங்கள், கலரும் மாறாது, அப்படியே இருக்கும். வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அது கொஞ்சம் சட்னி நேற்று எடுத்து வச்சுருக்கோம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த தலைப்பாகத்தை வெட்டி இப்படி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஒன்றும் ஆகாது. அதே போல் கேரட்டும் பாருங்கள், இந்த மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா இது கெட்டு போகாது. இது பழசு, வாங்கலை, இருக்கிறத வச்சு சொல்கிறேன். அடுத்து இந்த மாவெல்லாம் நீங்கள் உப்பு போடாமல் எடுத்து வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கப்பில் உப்பும் சோடா உப்பும் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு கெட்ட வாடை இருக்கும், அது வராது. அது மாதிரி ஒரு சைடில் போட்டு வச்சுருங்க. அது மாதிரி வாஷர் வாங்கும்போது நம்ம வாஷர் வாங்கிட்டு கொஞ்ச நாள் அது வெடிச்சிரும். வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். கீழ் ட்ரேயில் பால் வச்சுருக்கோம், ஏன்னா அதை அப்பப்போ யூஸ் பண்ணதுக்கு. இந்த மாதிரி எலுமிச்சங்க பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சுருட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கெட்டு போகாது. கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸாக இருந்ததா என்னன்னு. கீழ் ட்ரேயில் கோவக்காயும் வெங்காயமும் போட்டு வச்சுருக்கோம். இஞ்சியும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு அளவுக்கு கட் பண்ணிட்டு இப்போ கொத்தமல்லி தழை தான் போடணும். உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நான் கருவேப்பிலை காமிக்கிறேன். இந்த வேர் மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி இப்படி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு சைடில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கெட்டு போகாது. இது கழுகிட்டு வைக்கணும். அப்பப்போ மாற்றி விட்டுறணும் தண்ணி, இல்லைன்னா ஸ்மெல்லு வரும். அதே போல் மாவு அரைக்கும் போது நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சுட்டிங்கன்னா தோசை நல்லா அருமையாக இருக்கும். நல்லா இப்படி ஒரு கரண்டியில் நல்லா சூடு பண்ணி மாவோடு மிக்ஸ் பண்ணி சுட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் ரவையெல்லாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்ச நாள் பூச்சி வராது, கெட்டு போகாது. அதே போல் பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கூட ஒரு கிராம்பு இல்லைன்னா பட்டை ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டி அது உள்ளே போட்டிங்கன்னா சீக்கிரத்துக்கு வண்டு பிடிக்காது, கெட்டு போகாது. வரமிளகா கொஞ்சம் இது தாளிக்கிறதுக்கு, பாக்கி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது பொட்டுக்கடலை எல்லாமே அப்படி தான். பொட்டுக்கடலை பழசு வாங்கினது இருக்குது, புதுசு தனியாக ஒரு டப்பாவில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பட்டாணி எல்லாம் பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும், வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கிராம்பு அதில் கட்டி போட்டுருங்க. வீடியோ ரொம்ப லாங்காக போய்டும் அதெல்லாம் எடுத்து காமிக்கணுன்னா, அதனால் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி காஃபி தூள் நம்ம கவரோடு வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி இதாகிடும், தனியாக ஒரு இதில் போட்டுருங்க. அதே போல் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா காம்பு கிள்ளிட்டோம்.
இப்போ இது வந்து வெளியில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு முளைப்பு வராது. கிழங்கும் பார்த்திங்கன்னா முளைப்பு வந்துடும். இப்போது இது போடாமல் வச்சுட்டோம், இப்போ போட்டிருக்கோம். இந்த மாதிரி பூண்டு தூளெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிறது நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சு இந்த கிழங்கு கூடையில் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு முளைப்பு வராது. இதே போல் இதெல்லாம் வந்து பொடி ஜீரகம், வெந்தயம், குருமிளகு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து பொடிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு வேலையும் சுலபமாக முடியும். மாவு பார்த்திங்கன்னா உப்பு போடாமல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 1/2 ஹவர் கழிச்சிட்டு நம்ம எடுத்து பார்த்தா சாஃப்டாக இருக்கும். அதே போல் நல்லா மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் கழிச்சும் கூட நம்மளுக்கு அதே ஒரு இது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். காஞ்சி போன மாதிரி ஆயிரும் வெளியே வச்சிட்டிங்கன்னா. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சிட்டிங்கன்னா நம்ம 2-3 நாளைக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக மூடி போட்டு வைக்கணும். இப்போ சுடுறதுனால அது வெளியே வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு டிஃபனில் அந்த மாதிரி டிஃபனோ ஒரு பாக்ஸில் போட்டு இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க.